இங்கே இன்றைக்கி பாருங்கள் மஞ்சள் அறுவடை அந்த க்ரோ பேக்கில் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 பதியம் அதில் எடுத்தாச்சு. இந்த மஞ்சள் இருக்குது. மஞ்சளோட பதியமும் இருக்குது. இது தனியாகவே அப்படியே நட்டு வச்சிடலாம். திரும்ப பாருங்கள், அப்படியே மஞ்சள் வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க. இதுக்குள்ளே இந்த மாங்கன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் வந்து பெரிய மரம் மாதிரி இருக்குது. போன்சாய் மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை 4 5 இருக்குது. இதோட இந்த தான் கூட நட்டு வைக்கலாம், வேர் இருக்கனால. இதில் பாருங்கள், இந்த மாங்கன்று ஒன்று இருக்குது. இதை நான் வந்து தனியாக ஒரு இதில் நடப்போகிறேன். இது பாருங்கள், போன்சாய் மாதிரி இருக்குது. போன்சாயை கூட வளர்க்கலாம். ஆனால் நான் மீடியம் சைஸ் தொட்டியில் தான் வைக்க போகிறேன் பாருங்கள். நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக. அதனால் நம்மளே மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்னும் மஞ்சள் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பறிக்க வந்துக்கிட்டே இருக்குது. இதுவுமே வந்து பெரிய செடியை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் திரும்ப க்ரோ பேக்கில் நட்டு வச்சோம்னாக்கா நமக்கு அடுத்து தொடர்ந்து மஞ்சள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம தை மாதத்தில் தான் அறுவடை பண்ணணும் இல்லை, விளைய அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம போன தடவை அறுவடை பண்ணேன்னு நானே வேக வச்சு காய வச்சு பொடி பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூங்க. இதை நடும்போது வீடியோ போடுறேன். பாய்.